ஆப்ரஹாம் லிங்கனோட கெட்டிஸ்பர்க் உரை. அதுல என்ன முக்கியம்னு ஒரு சின்ன தொகுப்பு பார்க்கலாம் வாங்க. இது நடந்தது எப்போனா நவம்பர் 1863ல. அப்போ அமெரிக்கால உள்நாட்டு போர் நடந்துட்டு இருந்துச்சு. அதாவது அடிமை முறையை ஒழிக்கணும், நாட்டை ஒன்னா வைக்கணும்னு நடந்த போறது. கெட்டிஸ்பர்க் போர்க்களத்துல இறந்த வீரர்களுக்காக ஒரு கல்லறை திறப்பு விழா. அங்க லிங்கன் பேசின ரொம்ப சின்ன உரை இது. ஆனா உலகத்திலே பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. எப்படின்னு பார்க்கலாமா? சரி, முதல்ல பார்க்க வேண்டியது அந்த சூழலும் இந்த உரையோட எளிமையும். நீங்க நம்புவீங்களா? லிங்கன் அன்னைக்கு மெயின் ஸ்பீக்கரே இல்ல. அவரோடது ரொம்ப சின்ன பேச்சு, வெறும் 2 நிமிஷம்தான். ஆனா பாருங்க, போர் மரணம்னு ரொம்ப ரொம்ப ஒரு கனமான பின்னணியில இது நடந்துச்சு. ரெண்டாவதா அவர் எதை பத்தி பேசினாருங்கிறது ஆச்சரியமா இருக்கும். அவர் போர் பத்தியோ இல்ல சட்டம் பத்தியோ பெருசா பேசவே இல்லை. அதுக்கு பதிலா ஒரு 87 வருஷத்துக்கு முன்னாடி வந்த அமெரிக்க சுதந்திர பிரகடனம், அதாவது எல்லாரும் சமமா பிறந்தவங்க அப்படிங்கிற அந்த ஐடியாவை தான் மையமா வச்சு பேசினாரு. இந்த போர் வெறும் நாட்டை காப்பாத்துறதுக்கு மட்டும் இல்ல, அந்த எல்லாரும் சமம்ங்கிற கொள்கைக்காகவும் தான் நடக்குதுன்னு புரிய வச்சாரு. கடைசியா அந்த ஃபேமஸ் லைன், மக்களால் மக்களுக்காக மக்களின் அரசாங்கம். உண்மையா சொன்னா இந்த வரி அவர் புதுசா சொன்னதில்ல, முன்னாடியே இருந்திருக்கு. ஆனா லிங்கன் இதை பயன்படுத்தின விதம் அதுக்கு ஒரு தனி உயிரையும் உலக புகழையும் கொடுத்துடுச்சு. ஏன்னா அவர் இத சமத்துவம், மக்களாட்சி என்ற பெரிய விஷயங்களோட இணைச்சு இந்த மாதிரி அரசாங்கம் அழியவே கூடாதுன்னு சொன்னாரு. ஆக பாத்தீங்கன்னா வெறும் 271 வார்த்தைகள்ல லிங்கனோட கெட்டிஸ்பர்க் உரை மக்களாட்சியோட அடிப்படை என்னன்னு உலகத்துக்கே புரிய வச்சு இன்னைக்கும் வரலாற்றுல நிற்குது.